சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலேயே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே சிறு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, பட்டுதுறை அன்பயத்தை சார்ந்த புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து இந்த இல்லத்திலே நாம் திருப்பலி நிறைவேற்றுவது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கவும், அதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே திருசுதனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை என்றென்றும் பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசுத்தீர்ப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்றி விலகிச் செல்லாது. என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பாய் தானோ தெய்வீக அன்பாய் தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பாய் தானோ தெய்வீக அன்பாய் தானோ எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் பாதையின் விளக்காம் ககலவனும் வந்த காரிருள் மாயையால் மறந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பாய் தானோ தெய்வீக அன்பாய் தானோ ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆதலால் அத்தீயோ தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கு தேவை. நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தோனியார் என்ற பெயரை நமது அன்பியத்திற்கு நாம் சூட்டி அந்தோனியாருடைய பாதுகாவலிலே நமது குடும்பங்களும் நமது அன்பியமும் அன்பியத்திலுள்ள ஒவ்வொரு நபர்களும் அவருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரே குழுவாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தவக்கால நாட்களிலே இந்த அன்பிய திருப்பலி நிறைவேற்றி அன்பிய குடும்பங்களில் இருக்கின்ற ஒற்றுமையை இன்னும் அன்பியங்களை புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த திருப்பலிக்கு ஏற்பாடு செய்து இங்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஏற்கனவே சாம்பல் புதன் அன்று நமது திருத்தந்தை லியோ அவர்கள் 3 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு அற்புதமான செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, ஒருவர் மற்றவரோடு உரையாடுகின்ற பொழுது தேவையில்லாத மற்றவருடைய மனதை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் தவிர்ப்பது நல்லது. அதோடு மட்டுமல்ல, நல்ல ஆறுதலான மற்றவருடைய மனதிற்கு சுவையூட்டக்கூடிய அல்லது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் அன்றாட வாழ்விலே பயன்படுத்த வேண்டும். அதற்கான பயிற்சியை இந்த தவக்கால நாட்களிலே முயற்சி எடுக்க வேண்டும் என்று முதல் செய்தியாக திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக திருத்தந்தை நோன்பை பற்றி ஒரு புதிய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உண்ணாதிருப்பது அல்லது மாமிசம் உண்ணாமல் இருப்பது, தவ உடை அணிவது, திருப்பயணம் மேற்கொள்வது, இதெல்லாமே நாம் தவக்காலத்திலே செய்கின்ற ஒரு நோன்பு முயற்சிகள். அதில் எந்தவித தவறும் அல்ல. ஆனால் அந்த நோன்பினுடைய முயற்சிகளும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தவக்கால சிறிய முயற்சிகளும் நமது இதயத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இதயத்திலே இருக்கின்ற தீய எண்ணம், தீய நாட்டம், மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத எண்ணங்களும் பேச்சுகளும், மற்றவரிடம் எடுத்து சொல்கின்ற அந்த புறம் கூறுதலும், இது போன்ற காரியங்களை நமது இதயத்திலிருந்து நீக்கிவிட்டு உண்மையான நோன்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆடைகள் அல்ல, உடைகளில் அல்ல, வெளி அடையாளங்களில் அல்ல, இதயத்திலே மாற்றம் நமக்கு தேவை. இதயத்தினுடைய சிந்தனைகளிலே நமக்கு மாற்றம் தேவை என்று திருத்தந்தை இதயத்தை மாற்றுகின்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது அறைகூவலை நமக்கு விடுக்கிறார். மூன்றாவதாக
திருத்தந்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எச்சரிக்கை என்று கூட அவர் சொல்கிறார். இன்றைய நாட்களிலே பலர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இது போன்ற பல சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவை அனைத்தையும் அணைத்து விட்டு ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்பது அது தேவைதான். ஒரு சில நேரங்களிலே அதை பயன்படுத்துவது நல்லதுதான். அதை முழுவதுமாக நாம் பயன்படுத்தாமல் இருப்பது முடியாது, அதுவும் தேவைதான். அதை அணைத்து விட்டு இந்த தவ காலத்திலே ஜெபிப்பதற்கு, குடும்ப ஜெபத்திற்கு, தனி ஜெபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். அந்த தேவையில்லாத சமூக ஊடகங்களிலே உங்களுடைய நேரத்தை செலவிடுவதை குறையுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் திருத்தந்தை நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த 3 காரியங்களையும் இந்த தவக்கால நாட்களிலே நாம் செய்து முயற்சி எடுத்து நமது வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும், இந்த தனிப்பட்ட ஒரு புதுப்பித்தல் சமூக மாற்றத்திற்கு நிச்சயம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று அவர் நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். எனவே இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கி அவர் தருகின்ற ஒரு உண்மையான நோன்பை நமது வாழ்விலே இந்த 3 காரியங்கள் வழியாக கடைபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தவக்கால பக்தி முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நோய் அற்றவர்களை அல்ல, நோயுற்றவர்களையே, பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று கூறுவதனுடைய உண்மையான அர்த்தமும் கூட இதுதான். யாருக்கு இயேசுனுடைய உதவி தேவை? நோயுற்று பாவிகளாக கடவுளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறவர்களுக்குத்தான் இயேசு ஆண்டவருடைய வருகை இந்த உலகிலே தேவைப்பட்டது. அவர்களை தேடிதான் மானிட மகன் வந்தார். பாவிகளை தேடி வந்தவர் பாவிகளிடம் சென்று அவர்களோடு உரையாடி அவர்களுடைய உண்மையான நிலை எடுத்துரைத்து விட்டு பிறகு அவர்களை கடவுளிடம் மீண்டும் திரும்பி கொண்டு வருகின்ற ஒரு புனிதமான நிகழ்வு தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக அமைந்திருக்கிறது. எனவே தவ காலத்திலே நான் செய்கின்ற இந்த தவ முயற்சி மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்ற ஒரு முயற்சியாக மாற வேண்டும். நான் எடுக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவ உடையும் தவ தர்ம தானங்களும் மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக அமைந்து அவரை போல இவரை போல நானும் இயேசுவை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற உணர்வை தர வேண்டிய நிகழ்வுகளாக மாற வேண்டும். இப்படியாக ஒரு நிகழ்வை படிக்க நேர்ந்தது. ஒரு 3-4 வயது உள்ள ஒரு சிறுவன் அப்பாவோடு பேசிக்கொண்டே நடந்து செல்கிறான். பல காரியங்களை பற்றி இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இருவருமே ஞாயிறு திருப்பலி கோயில் பக்கமே தலை வச்சு படுக்காத 2 பேர், அப்பாவும் அம்மாவும். உடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆர்வம், பூசைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா, நீங்களும் கோயிலுக்கு போறதில்ல, என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதே இல்லை. அப்ப ஜீசஸ் என்னை அன்பு செய்வாரா? ஜீசஸ் என்னைய அன்பு செய்வாரா? என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்பா? உங்களுக்கு தெரிஞ்ச பதில், எல்லா பதிலுமே சரியான பதில், எதுவுமே தவறான பதிலே கிடையாது. சொல்லுங்க தைரியமா. அது ஓகே. ஜீசஸ் அன்பு செய்வாரா? அதுக்கு என்ன பதில்? எப்படி எப்படி? அவர்தான் கோயிலுக்கே போறது இல்லையே, கோயில் பக்கமே தலை வச்சு படுக்கலையே, எப்படி ஜீசஸ் அன்பு செய்வார்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்ச பதில் சொல்லலாம். அவங்க சொன்ன பதில் கரெக்டு, சொன்ன காரணம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நம்ம அன்பு செஞ்சாதான் கடவுள் அன்பு செய்வார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. கடவுளுடைய அன்பு தனிப்பட்ட அன்பு, நம்மை தேர்ந்து கொண்ட அன்பு, நம்மை தேடி வருகின்ற அன்பு. அந்த அன்பு ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. ஒரு நாளும் ஜீசஸோ கடவுளோ நம்மை மறந்து போய்விடுவதில்லை. ஒருவேளை நாம் மறந்து விடலாம், நம்முடைய சுமைகள் கடவுளை மறக்க செய்ய கூடிய சுமைகளாக இருக்கலாம். கடவுள் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை, மறுப்பதில்லை,
அன்பு செய்யாமல் இருப்பதில்லை. எனவே இதை சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை. அன்னையிலிருந்து பையனும் போகிறான், அப்பாவும் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலில் பக்தியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்பா கேள்வி கேட்குறாரு, ஏன் தம்பி இப்போ நீ ஜீசஸ் அன்பு செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த அப்பா அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த பையன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினச்சிருங்க, இப்போதான்பா அவருடைய உண்மையான அன்பை என்னால் உணர்ந்து அனுபவிக்க முடியுது. பாருங்க, ஆலயம் என்பது கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆலயத்தை தேடி ஓடுகின்ற ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அன்பை உணர்ந்து அனுபவிக்கின்ற ஒரு நாளாக மாறுகிறது. கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டுவதாகத்தான் நம்முடைய இந்த எல்லா விதமான ஆன்மீக காரியங்களும் அமைந்திருக்கின்றன. அதிலே ஒரு நிறைவையும் நிம்மதியும் கடவுள் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். எனவே ஆன்மீக காரியம் என்பது மிக மிக தேவையானது, அவசியமானது. உடலுக்கு எவ்வாறு உணவு அவசியமோ அதுபோல ஆன்மாவிற்கு ஆன்மீக உணவு மிக மிக அவசியம். எனவே ஆன்மீக காரியத்திலே அதிக அக்கறை கொண்டவர்களாக, என்னுடைய ஆன்மா மட்டுமல்ல, உங்களுடைய ஆன்மா மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவினர்கள், உற்றார் எல்லாருடைய ஆன்மாக்களும் இறைவனுக்கு தேவை. எல்லாருடைய ஆன்மாவையும் இறைவன் அன்பு செய்கிறார். எனவே அந்த ஆன்மீக தாகத்தோடு நாம் ஒருவன் மற்றவருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனது நிச்சயம் நமக்கு தேவை என்ற சிந்தனையோடு இந்த திருவழிபாட்டிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். தவத்தின் அடையாளமாக நமது நெற்றியிலே இந்த சாம்பலானது பூசப்படுகிறது. இறைவன் என்னையும் மனமாற்றத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு மனநிலையோடு இந்த திருச்சடங்கிலே நாம் பங்கெடுப்போம். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே 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 மனிதனே. பூவும் புள்ளும் போல் புலியில் வாழ்கிறோம், பூவும் புள்ளும் போல் பூமியில் வாழ்கிறோம், பூவும் முதிர்ந்திடும் புள்ளும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே 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 மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ. மனிதனே இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன்
மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. காணிக்கை பாடல். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோ. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர்களுக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவேறச் செய்திடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனது இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வில் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. துன்பம் துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்பம் துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிட தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதை சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உணர்தருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா, ஏசையா.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்விற்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா, சகா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுடர் தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, சதா சகாய மாதா. திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் மறையாயருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் பங்கெடுத்த நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமர்வோம்.